அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அனுர அரசாங்கத்திற்கு சஜித் விடுத்துள்ள எச்சரிக்கை. கோர பேருந்து விபத்து, காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரிப்பு. சீரற்ற காலநிலை, விடுக்கப்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை. கல்கிசை பகுதியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். யாழ் குருநகரில் கடும் பலத்த காற்று, பல வீடுகள் சேதம். அமெரிக்காவிற்கு விஜயமாக உள்ள ஜனாதிபதி. உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களில் முதல் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ள இலங்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி உற்பத்தி துறைக்கான கொள்வனவு முகாமையாளர் சுட்டன் 57.2 பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் சேவை துறைக்கான கொள்வனவு முகாமையாளர் சுட்டன் 71.1 சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் உற்பத்திக்கான சுட்டன் 2024 நவம்பரில் 53.3 பதிவாகியுள்ளது. மேலும் புதிய கொள்வனவு கட்டளைகள், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். உரமானியம் மற்றும் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். கல்கம்புவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் பங்கு பெற்றிய போது சஜித் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்களை 33% குறைக்க முடியும் என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாத்தறையின் கந்தரா பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 61ஆக அதிகரித்துள்ளதாகவும் மாத்தறை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் விக்கும் கெனிகே தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் ஒரு வெளிநாட்டவரும் 3 குழந்தைகளும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விபத்துக்கு பிறகு தடைப்பட்ட வீதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், எம்பிலிப்பிட்டியவிலிருந்து மாத்தறைக்கும் மாத்தறையிலிருந்து தங்காளிக்கும் பயணித்த 2 பேருந்துகளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 29 பேர் கந்தர மருத்துவமனையிலும் மேலும் 6 பேர் மாத்தறை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் நேற்று முதல் பெய்த கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி அம்பாறை மாவட்டத்தின் மகாஓயா பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று மற்றும் கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட முந்தேனி ஆற்றுப்படுக்கையின் தாழ்வான பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வெள்ளப்பெருக்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மல்வத்து ஓயா குளத்தின் மேல் மற்றும் கீழ் பகுதிகளில் பெய்து வரும் குறிப்பிடத்தக்க மழை காரணமாக தந்திரி மலையிலிருந்து கீழ்ப்பகுதியில் உள்ள
ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள வெங்கலச்செட்டிக்குளம், மடு, முசலை, நானாட்டான் ஆகிய பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெஹிவளை கல்கிசை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மற்றொரு நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த நபர் களுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை. குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலை விளக்கி மாதா ஆலய திருப்பண்டாரைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் அமெரிக்காவுக்கானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பிராந்தியத்தின் பலம் பொருந்திய நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவிற்கு விஜயம் செய்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை பலப்படுத்தி கொள்ளும் நோக்கில் இந்த விஜயங்களை ஜனாதிபதி மேற்கொள்வதாக கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற BBC செய்தி சேவையால் இந்த ஆண்டு உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களை வரிசைப்படுத்தி வெளியிடப்பட்ட தரவரிசையில் இலங்கை முதல் 10 இடங்களுக்குள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பு மற்றும் உலக சுற்றுலா பேரவை உள்ளிட்ட உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா அதிகாரிகளின் தகவல்கள் மற்றும் ஆய்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த புதிய அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இலங்கை 9வது இடத்தில் உள்ளதுடன் முதல் 10 இடங்களில் உள்ள ஒரே தெற்காசிய நாடாக இலங்கை காணப்படுகின்றது. தரவரிசையில் டொமினிக்கன் குடியரசு முதலிடத்திலும் ஜப்பானிய தீவான நவோசிமா 2வது இடத்திலும் உள்ளன. இத்தாலியில் உள்ள டோலமைட் மலைகள் 3வது இடத்தை பிடித்துள்ளன. BBC செய்தி சேவை இவ்வாறு சுற்றுலா சென்ற சிறந்த 25 இடங்களை வெளியிட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.